இது ரெஸ்ட் டே இல்லை, ரீசெட் டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டேனாலே லேட்டாக எழுந்திரிக்கிறது தானே வழக்கம். நானும் அப்படி தான். சண்டேல நோ அலாரம், தூக்கம் தெளியும் போது எந்திரிச்சு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுனால தான் வேலையே தீர்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் சண்டேல நிறைய துணி துவைக்கிறது இருக்கும். வீக் டேஸில் துவைக்கிறதுக்கு டைமே கிடைக்காது. அதனால் ஒரு ஹாஃப் டே வந்து துணி துவைக்கிறதுலேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீடு கூட்டுறது, துடைக்கிறது, ஒட்டரை அடிக்கிறது, கிச்சன் கிளீனிங், பாத்ரூம், டாய்லெட் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் டே இதே வேலையில் முடிஞ்சிடும். மோஸ்ட்லி ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெல்லாம் இதே ஸ்கெடியூல் தான் போயிட்டு இருக்கும். சண்டே எழுந்து ஒரு டீ குடிச்சதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட், பில்லோ கவர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் துவைக்க ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி கட்டிலுக்கு கீழே கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டி சுத்தம் பண்ணுறதெல்லாம் சண்டே தான் நடக்கும். ஏன்னா டெய்லி பேசிஸில் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது சுத்தமாக. அது மட்டும் இல்லாமல் சண்டேனாலே வேலையெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் செஞ்சுட்ருப்போம். பட் இன்றைக்கி கொஞ்சம் டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம், கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து துவைக்கிற கிளம்பிடலாமா? ஃபஸ்ட்டு வெள்ளை துணிகளையெல்லாம் துவைச்சி எடுத்துக்கிட்டேன். அம்மா இருந்தாங்கன்னா வெள்ளை துணிகளை துவைச்சி நீளம் போடுவாங்க. பட் நான் நீளமெல்லாம் போட மாட்டேன். முதல்ல வெள்ளை துணிகளையெல்லாம் துவைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இதெல்லாம் வந்து துவைச்சிடுவோம். துணியிலலாம் துவைச்சிட்ருக்க அதே கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகளெல்லாம் எந்தளவுக்கு க்ரோ ஆகுது அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா செடி நட்டி 1 வருஷம் ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு கொத்து நிறைய பூ பூத்துருக்குது. இந்த அரளிப்பூ நம்ம ஊரில் நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து செடி வேணும், நட்டி சாமிக்கு வைக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருந்தனால அம்மா 2-3 செடி தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நட்டியிருந்தாங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு இப்போ தான் பூ பூத்துருக்குது. அதுக்குள்ளே மிஷின் சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. துணியை துவைச்சிட்டு மீதி இருக்க அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் வச்சு வாசலை நல்லா கழுவி விட்டாச்சு. ஏன்னா வீட்டுக்கு மேலேயே மல்பரி மரம் இருக்குது. இப்போது மல்பரி பழம் சீசனுங்கிறதுனால பழமெல்லாம் பழுத்து பழுத்து இங்கே டைரெக்டாக விழுந்து அதை நம்ம காலையெல்லாம் மிதிப்படுறது மட்டும் இல்லாமல் இதுக்காக நிறைய பெரிய பெரிய ஈக்களும் தேனீக்களெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ அதை சுத்தமாக கழுவி விட்டால் ஈக்கள்லாம் கொஞ்சம் குறையும்னு சொல்லி அதெல்லாம் கழுவி விட்டுட்டு இருந்தேன். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நிறைய மல்பெரி மரம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லை. ஒயிட் கலர், பிளாக் கலர் அண்ட் ரெட் கலர்லாம் மல்பெரி பழம் பழுத்து தொங்கிட்டு இருக்கும் இந்த சீசனில். சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லைங்கிறத விட யாருக்கும் டைம் இல்லைங்கிறது தான் பெரிய விஷயம். ஆஃபீஸ்லேருந்தும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பழம் முடிஞ்சால் கொண்டு வர சொல்லி. பட் சண்டே ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. அந்த நாளும் வேலையே கரெக்டாக இருக்கும். இங்கே வேலை நிறையா இருக்குது, பட் செய்யறதுக்கு தான் டைம் இல்லை. இந்த லான் ஃபுல்லாக அம்மா இருக்கும்போது பில்லெல்லாம் கட் பண்ணி கூட்டி ரொம்பவே சுத்தமாக வச்சுருப்பாங்க. நான் கல்யாணமாகி வந்த புதுசில் பில்லில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கீழே படுத்து தூங்கலாம், அந்தளவுக்கு சுத்தமாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பராமரிக்கிறதுக்கு கரெக்டாக டைம் எங்களுக்கும் இல்லை. அப்படியே டைம் இருந்தாலும் அவங்க அளவுக்கு வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. அப்புறம் சண்டே ஒரு நாள் தான் எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. சாய் கிருஷ்ணாவுக்கும் நல்லா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டுட்டு நானும் ஹேர் ஆயிலிங்கெல்லாம் பண்ணிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தலையில் தேய்ச்சி எண்ணெய் கொஞ்சம் நேரம் ஊறுற கேப்பில் வீடெல்லாம் நல்லா கூட்டி தொடச்சி விட்டு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக கழுகி விட்டேன். இது வந்து டெய்லியும் கழுகுறதுக்கு டைம் இருக்காது. வெனஸ்டே நைட் க்ளீன் பண்ணுறது வழக்கம். ஏன்னா தேர்ஸ்டே வந்து அம்மா விரதம் வைப்பாங்க, நானும் சாய்பாபாவுக்கு விரதம் வச்சுட்டு இருந்தேன். இதையும் முடிச்சுட்டு அடுத்தது பாத்ரூம் அண்டு டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணணும். குளிக்கிறதுக்கு போகிற டைமில் ஒரே வழியாக அந்த வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடலான்னு போயிட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது. அது வரைக்கும் எல்லோரும் என் கூட சேர்ந்து பட்னியாக தான் கிடக்கணும். ஈவினிங்கில் வீக்லி ஸ்கின் கேர்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் குளிச்சுட்டு வந்ததும் சாமி கும்பிட்டு சமையல் செய்ய ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரதுக்குள்ளேயே அவர் பன்னீர் கிரேவி பண்ணி வச்சுருந்தாரு. நான் வந்து மாவை ஏற்கனவே குழச்சி வச்சுருந்ததுனால ரொட்டி மட்டும் சுட்டா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ரொட்டின்னா நம்ம ஊரில் சப்பாத்தி செய்கிறாங்கல்ல அதே மாதிரி தான். பட் எண்ணெய் போடாமல் டைரெக்டாக ஃப்ளேமில் போட்டு எடுக்கணும்.
இது அடுப்பு தீயில் போட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்தி. கேஸில் போட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு மேலே ஒரு துணியோ இல்லை வேற ஒரு ஏற்கனவே சுட்ட ரொட்டி இருந்ததுன்னா அதை போட்டு பண்ணோம்னா இன்னும் நல்லாவே வரும். சாப்பிட்டு நாங்கள் இன்றைக்கி ஒரு மூவி பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். ஒரு படம் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே ஈவினிங் ஆயிரும். ஈவினிங்கில் கொஞ்சம் ஸ்கின் கேர் வேலைகளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ரிலேட்டபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.